மனிதன் பாவம் செஞ்சதுலேருந்து அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனை யாருமே அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவன் நினைச்சாலும் முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அவர் விட்டு சென்ற வேலையை நீங்க போய் இந்த பூமியில செய்யணும். அவர் மேல எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் இன்றைக்கு உங்க மேல ஏன் மேல இருக்கு. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டார்? பிசாசுடைய எல்லா கிரியைகளை நுகங்களை முறிப்பதற்காக வெளிப்பட்டார். கிறிஸ்து பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா பிசாசுடைய நுகத்தடியை முறிப்பதற்காக, மனிதனை டோட்டலாக விடுதலையாப்பதற்காக பிறந்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. அதெல்லாம் சர்ச்சில் வரும்போது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டேன். எங்கேயுமே கேட்க மாட்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா சந்தோஷமாக தாங்க இருக்கணும். மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலையை சார்ந்தது, சந்தோஷங்கிறது தேவனுடைய உறவை சார்ந்தது. இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் வேல போடுறேன். The reason the Son of God was made manifest, visible, was to undo, destroy, loosen and dissolve the works the devil has done. பிசாசு செய்த எல்லா கிரியைகளையும் அண்டு பண்ணுவதற்காக இயேசு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தான் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்பி கொண்டு வருவதற்காக அண்டு பண்ணுவதற்காக வந்தார். அண்டு தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டரில் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோல் இஜெக்ட் பண்ணோம்னா அண்டு பண்ணுற பார்த்தீங்களா, அப்படி அண்டு பண்ணுவதற்காக வந்தார். நான் இன்னைக்கு நமக்கு அண்டு பண்ணல, நமக்கு அண்டன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே நாம் மீட்கப்பட்டு வெளியே வந்துட்டோம். மனிதன் பாவம் செஞ்சதுலேருந்து அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனை யாருமே அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவன் நினைச்சாலும் முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அவனை அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்தோடைய மாபெரும் நோக்கம் நம்முடைய எல்லா அவமானங்கள், நிந்தைகள், வியாதிகள், பலவீனங்கள் அத்தனை விடுவிக்க வந்தார். உங்களை விடுவிச்சிருக்கிறாரா? இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அவர் விட்டு சென்ற வேலையை நீங்க போய் இந்த பூமியில செய்யணும். அவர் மேல எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் இன்றைக்கு உங்க மேல ஏன் மேல இருக்கு. இருக்கா? இருக்கு. வாசிப்போம். இருக்கான்னு சில சந்தேகமா இருக்கும். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான். குட்டி ராஜா, அவர் பெரிய ராஜா. ராஜானாவே என்னங்க, அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தங்க. ஒரு வீட்டில் 6 பிள்ளை பிறந்திருக்கு. 6 ராஜா கிடையாது, ஒரு ராஜா. மற்றவங்களாம் இளவரசிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மளாம் இளவரசிங்க இல்லை, ராஜாக்கள். அப்படின்னா நம்ம மேல அபிஷேகம் ஊட்டப்பட்டுக்குன்னு அர்த்தம். 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர், அதே அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கு. நம்மளும் ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, சின்ன கிறிஸ்து. அவர் பெரிய கிறிஸ்து. பைபிள் சொல்லுதுங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு உங்களை தான் சொல்றாரு போல. உங்க மேலேயும் அதே அபிஷேகம் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியணும். கடன் வாங்குறவராய் சுற்றி தெரியக்கூடாதுங்க. எங்க போறீங்க? அவசரமா 100 ரூபா வாங்க போறேன். விடுவிக்கிறவராக சுற்றி தெரியணும். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஏன் வேதம் சொல்லுகிறது? தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் இருக்கு. சரினா, இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை சுகமாக்குறவரா இருந்தான் இருக்கு. உங்க மேல அபிஷேகம் இருக்கா? ஆளுக இருக்கா? யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எவன் பிரச்சனையில் இருக்கானோ, உங்கள்கிட்ட வர்றானோ விடுவிச்சிடணும் அவனை. அவர் விஷுவலா இருந்தார். அப்படி சொல்லுது வசனம். சொல்லுங்க, பானக்கூட மேனிஃபெஸ்ட் பண்ணாருன்னா விஷுவலா இருந்தார். கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்கு நீங்க விஷுவலா இருக்க. என்ன பாரியா, நானும் கடல்ல தான் இருந்தேன், கர்த்தரை விடுவிச்சு இன்னைக்கு நிறைவா வாழ வச்சிருக்கிறார். அப்படி சொல்லணும். இன்னைக்கு ஒரு திருப்பூர்லேருந்து வரேன்டார். அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு நன்மை இல்லை, இப்போதான் நல்லா இருக்கேங்கிறார் இருந்தாலும்.
இப்போதான் மனதில் ஒரு விடுதலை, ஒரு தெளிவு இப்போதான் வந்திருக்கு. தொடர்ந்து கேட்குறேன், நல்லா இருக்கேங்கிறான். அப்போ நான் அவரை விடுவிச்சிருக்கேன். எப்படி விடுவிச்சேன்னா, சத்தியத்தை சொல்லி விடுவிச்சேன். என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை பேசினேன், அந்த மனுஷன் விடுதலை ஆகிருக்கான். நீங்களும் அப்படித்தாங்க இருக்கணும். வியாதியசனை விடுதலையாக்கணும், கடன் பட்டனை விடுதலையாக்கணும். கடன் காசு கொடுத்துள்ள, சத்தியத்தை சொல்லி விடுதலையாக்கணும், ஜெபிச்சு விடுதலையாக்கணும். இயேசு ஊழியத்துக்கு போகும்போது சொன்னார் இல்லையா, எருசலேமை தரித்திருங்கள், உன்னதத்தின் பலன் வருகிறவரை தரித்திருங்க. ஆவியான உங்கள் மேல் வரும் பொழுது பூமி முழுவதும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்ல, உங்கள் வாழ்க்கையே டெஸ்டிமோனியா இருக்குன்னாரு. சாட்சி சொல்றதெல்லாம் செகண்டுங்க, லிவிங் டெஸ்டிமோனியா இருக்கணும். உங்களை பார்த்தாவே தெரியணும், கர்த்தர் கூட இருக்கிறான்டா சொல்லணும். சொல்ல வேணாமா? அப்படி கொண்டாடுறீங்கன்னா கிறிஸ்மஸ்ல வாழ்றீங்கன்னு அர்த்தம்.